So hi guys, welcome back to our channel, The Speed Gaming with Firoz. இது நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம புதுசாக சீரீஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லல, அதை நான் மேக்ஸிமம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருங்க. எஸ் கைஸ், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா நம்ம விளாட போகிறோம். ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான் விளாட போகிறோம். ஸோ நிஜ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலையும் இந்தியன் டீம் இப்போ ஒரு நல்ல லீடில் இருக்காங்க. ஸோ வாங்க சார், போக போக மேட்ச்குள்ளே போயிட்டே பேசுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்குவாடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உண்மையான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் என்ன ஸ்குவாடோ அதே ஸ்குவாடு தான் நான் இங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்குவாடு தான் வச்சுருக்கேன். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம் ப்ளே. ஸோ இந்த வீடியோ வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் கிட்ட ஆயிரும். ஏன்னா எனக்கு மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க டாஸ் போடலாம். சிட்னியில் நடக்குது. ஸோ டாஸை நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ பேட்டிங் எடுத்துப்போம். இது வேற கைஸ் ஒன்று எரிச்சலாக்கிறதுக்கு ஆடு போட்டுருவாங்க. ஸோ வாங்க. ஸோ இந்தியன் டீமோட தொடக்க ஆட்டக்காரர்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் பாலே ஒரு பவுண்ட்ரிங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ஆன் ஃபயர். ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக இப்போதைக்கு 90 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஸோ நாளைக்கு செஞ்சுரி போடுவாராங்கிறத பார்ப்போம். செகண்ட் பால். ஸோ அதே மாதிரி அடிச்சிருக்கோம் கேப்பில். ஆனால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. ஸோ ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ஸோ நான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மேட்ச் பார்க்குறேன்னு கேட்டால் பார்க்குறதில்ல. ஏன்னா நான் ஸ்கூல் போயிடுறேன் கைஸ். நான் வெறும் ஒரு 2 ஓவர் பார்ப்பேன் காலையில். ஸோ ஒரு சிங்கிள் ஓடுவோம். ஸோ இந்த பிரச்சனைனா தூக்கி அடிக்க முடியாது. ஓட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 5 ரன்னுக்கு அவுட்டு. ஓ மை காஷ், ஜெய்ஸ்வால் என்னங்க ஜெய்ஸ்வால் நிஜத்துலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இதுலேயும் மோசமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் 5 ரன்னுக்கு காலி. ஸோ 1 டவுன். விராட் கோலி, கிங் கோலி. விராட் கோலி வந்திருக்காரு. 6 ரன் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட் போயிருக்கு. சிங்கிள் ஓடி இருக்கோம். ஸோ 7 ரன் ஓவரில் எடுத்திருக்கோம். ஸோ நேத்தின் லயன் பவுலிங் போட வந்திருக்காரு. ஐயோ 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 தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் ஆயிட்டமே. ஐயோ, கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு. நான் அந்த ரன் பட்டன் பக்கத்தில் கையை வச்சுருந்தேன், தெரியாமல் ரன் பட்டன் தெரியாமல் அடித்து தொலைச்சிட்டேன். ஸோ அடுத்த பிளேயராக வந்து சர்ஃப்ராஸ் கானா. ஸோ சர்ஃப்ராஸ் கானா அனுப்பிச்சி விடுவோம். ரிஷப் பந்த் இல்லை ஸ்குவாடில். ஏன்னா நான் ரிஷப் பந்த் எடுக்க மாட்டேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓட வேணாம். ஏன்னா போன தடவை ஓடிதான் கடைசியில் பவுண்ட்ரி கிடைக்கும். சர்ஃப்ராஸ் கான் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு டேக்குள்ளே ஒரு 100 ரன்னாச்சும் அடிக்க பார்க்கணும். ஸோ அடிச்சிருக்கோங்க. ஃபோன் வேறு வருதா? ஸோ வாங்க. ஸோ டொக்கு வச்சுருக்கேன். நான் டெஸ்ட் இன்னிங்ஸே T20 இன்னிங்ஸ் மாதிரி விளாட்றவன். ஸோ
பார்டர் உண்மையான பார்டர் கஸ்கர் ட்ராஃபியில் இந்தியன் டீம் வந்து 150க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சேர்றா அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கும் போது இந்தியன் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் தான் பவுலிங் போட தெரியுமா, எங்களுக்கும் போட தெரியும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை 104க்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் இது வரைக்கும் இந்தியன் டீம் ஒரு விக்கெட் கூட இழக்காமல் 172 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 218 ரன் லீடும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஒரு இந்த லீடு அதிகமாக்குவாங்களா லாஸ்ட் பிரேக் த்ரூ தருவாங்களா அப்படிங்கிறத. ஸோ இந்த பார்டர் கஸ்கர் ட்ராஃபிலையும் ஒரு நல்ல ஸோ அடிச்சிருக்கோங்க பவுண்ட்ரி. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வேறு நான் நோட் பண்ண மாட்டேன். நல்ல வேலை கைஸ், டைவ் இல்லைன்னா அவுட் ஆகிருப்போம். ஸோ 2 பவுண்ட்ரி அடித்தோம், 3வது பவுண்ட்ரி போகும்னு நினச்சேன், நான் முடிச்சிட்டாரு. ஸோ டொக்கு வச்சுருக்கோம். ஸோ சிங்கிள் கிடச்சிருக்கு. சர்ஃப்ராஸ் கான் கமான், ஒரு நல்ல ரன், நம்ம ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடணும். நீங்களும் விராட் கோலியும் நல்ல வேலை ரன் ஓடிருப்பேன், ஓடி இருந்தால் கன்ஃபார்ம் ரன் அவுட் தான். ஸோ இந்தியா 29க்கு 2. பேட் கமின்ஸ் வந்திருக்காரு. ஐயோ இப்படி பால சும்மாவே வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் கிடச்சிருக்கு. விராட் கோலி கிங் கோலி ஸ்ட்ரைக்குக்கு வராரு. ஸோ ஸ்லிப் அடிச்சிருக்கோம் அண்ட் பவுண்ட்ரி பக்கமாகவும் போயிருக்கு. ஸோ அந்த ஷாட்டை பாருங்கள், சூப்பராக அடிச்சிருக்கோம். ஸோ எட்ஜு கொடுத்து அப்படியே அது வந்து இதுங்க ஸ்லிப்பில் 4 ஃபீல்டர்ஸ் நிற்க வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா. நம்ம அங்கே அடிப்போம்னு நினச்சாங்க போல், ஆனால் நான் அங்கே நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா நாங்கள் இங்கே அடிப்போம் ஆஸ்திரேலியா. ரன் இவங்க 3rd விக்கெட்டுக்கு மட்டுமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இதை இன்னும் இன்னும் இந்த பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும் நல்லா. ஸோ அடிச்சிருக்கோங்க பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பார்டர் கஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா ஜெயிக்காதா? கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுவும் ஆஸ்திரேலியாவை நம்ம ஒயிட் வாஷ் பண்ணாதாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆசை ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் பண்ணணும், ஆனால் அது நடக்குமா இல்லையாங்கிறது தான் டவுட்டு. கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஸ்திரேலியாவை போய் ஒயிட் வாஷ் அவங்க ஊர்லேயே பண்ணுறது. ஸோ எல்லா ஃபீல்டர்ஸையும் பக்கத்துலேயே நிற்க வச்சுருக்காங்க. முடிஞ்சு இல்லை நீங்கள் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நான் பவுண்ட்ரி அடிப்பேன் அப்படின்னு சர்ஃப்ராஸ் கான் அடிச்சிருக்காரு. ஸோ 50 ரன் அடிச்சிருக்கோம் இவங்க 2 பேரத்த உதவியால். கடகடன்னு 2 விக்கெட் விட்டாலும் நல்ல வேலைங்க, தயவடிச்ச இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஐயோ இல்லை கைஸ் புஷ்டம். ஸோ 2 தடவை ரன் அவுட் சான்ஸ்லேருந்து தப்பிச்சிருக்கோம். விராட் கோலியும் சர்ஃப்ராஸ் கானும் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சிங்கிள், இது ஈஸியாக அடிச்சிட்டோம். ஸோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு ஃபீல்டிங் நல்லா அதனால் ரன் ஓடி இருப்பேன்.
நாங்கள் இப்படி அடிப்போம். பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ இந்த 5 ஓவரில் 57 ரன் அடிச்சிட்டாங்க. பாய் பாய், இது டெஸ்ட்டு பாய், T20 இல்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் புலம்புறாங்க போல். ஸோ பாருங்க, வெறும் 13 பாலில் விராட் கோலி 31, சர்ஃப்ராஸ் 12 பாலில் 20. ஸோ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ரன்ஸ் அடிப்போம். மிச்சல் மார்ஷ், ஐயோ இவர் காட்டாராட்டில் பவுலிங் போடுவார். இவர் பவுலிங்கு சும்மாவே ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு கவர் ட்ரைவ் அடிச்சிருக்கோம் இங்கே. ஸோ கைஸ் லவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஸோ தூக்கி அடிச்சிருக்கோம் அண்ட் சிக்ஸர். விராட் கோலி இஸ் ஆன் ஃபயர். கிங் கோலி செம்மையாக அடிச்சிருக்காரு. செம்ம ஃபீல்டிங்க ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து. ரன் ஓடி இருப்பேன், நல்ல ஓடல. கிங் கோலி அதிரடியாக விளையாண்டுருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் ட்ரை பண்ணியிருக்கோம், கிடச்சிருக்கு கைஸ். ஸோ கடைசி பாலில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ விராட் கோலி வந்திருக்காரு. சரி, விராட் கோலி ஸ்ட்ரைக்கு. பவுலர் யார்? ஐயோ, நேம் கவனிக்க மாட்டேனே. ஸோ திரும்பவும் டொக்கு வச்சுருக்கோம். கொஞ்சம் டொக்கு வச்சு ஆடுவோம். அப்போ அது ஒரு டெஸ்ட் மேட்ச்சுங்கிற ஃபீல்டிங் கிடைக்கும். ஏதோ டெஸ்ட் மேட்ச்சில் ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. நிதானமாக விளாடணும். நிதானமாக விளாண்டுருக்கோம். ஸோ இது 90 ஓவர் மேட்ச்சு. இப்போ தான் 8வது ஓவரே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம டொக்கு வச்சு ஆட தேவையில்ல போல். ஆஸ்திரேலியா ஃபீல்டிங்கு எல்லா ஃபீல்டர்ஸையும் சர்க்கிள்குள்ளே ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பார்த்தேன், ஆனால் அடிக்க முடியல. திரும்ப ஸ்டெப்பில் ஃபீல்டர் இருக்கார், அவரை தாண்டி அடிக்கலன்னு பார்த்தேன், ஆனால் ஃபோர்ஸ் பத்தலை. சர்ஃப்ராஸ் கான் ஸோ 2 மீடன் ஒரு ஆஸ்திரேலியா நேற்று 9 போட்டிருக்காரு. ஸோ வாங்க இதுக்கு அடுத்து கொஞ்சம் அடிச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நான் டெஸ்ட் சீரீஸே நிறையா பார்ட் போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ சீக்கிரம் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்குது. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தினமும் பார்டர் காஸ்கர் ட்ராஃபி நாம் விளாடுவோம். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி விளாட முடியும். அடுத்து வெட்னஸ்டே வீடியோ போட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படியும் இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமை தான் கைஸ் வீடியோ போட முடியும். ஸோ இந்தியா 8 ஓவர்லேயும் 80 ஓவர்லேயும் 71 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரு 200 ரன் அடித்தோடனே டிக்ளேர் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் பும்ரா தான் கேப்டன் சொன்னேன்னு நம்ப முடியல. கிங் கோலி கொடுத்துருக்கலாம் கேப்டன்ஷிப்பு. அதுக்குன்னு பும்ரா கேப்டன்ஷிப் நல்லா பண்ண மாட்டேன். பும்ரா ஃபேன்ஸ் கோவப்படாதீங்க, பும்ராவும் நல்ல கேப்டன் தான், சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு தொடர்ந்து 3 பார்டர் காஸ்கர் ட்ராஃபி
விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் தான் வாங்கி கொடுத்தோம். அந்த 21 விராட் கோலி பட்டர்னல் லீவில் ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே கிளம்பி போயிட்டார். திரும்ப ஒரு ரன் அவுட் சான்ஸ். ஆனால் ஆஸ்திரேலியா விட்டுருக்காங்களோ இல்லையோ, லக்கில் தப்பிச்சிருக்கோம் இன்றைக்கி. 40 ரன்னு அடிச்சாச்சு. ஸோ டொக்கு வச்சுருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியா ஸ்லிப்பில் 4 ஃபீல்டர்ஸ் நிற்க வச்சுருக்காங்க. நம்ம ஸ்லிப்லேயே தான் அடிக்கிறோங்கிறதுனால நாங்கள் இங்கே அடிப்போம். ஸோ விராட் கோலி அவரோட அரை சத்தத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. அவரோட அரை 50 அடிப்பாரான்னு பார்க்கலாம். அது கூட நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஏன் திடீர்னு கூட போல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா கேட்சு பிடிச்சிருப்பாரு, ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ அதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த சைடு அடித்தேன், தூக்கி தான் அடித்தேன், ஆனால் அது பிச் ஆயிடுச்சு. ஆமாம்மா, பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிச் ஆகிருக்கு. WCC 2 பிச்சாய் பிடிச்ச பாலையே வந்து என்னது நாட் அவுட்டுன்னு சொல்லுவானுங்க. சரி, அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சேர்த்து விராட் கோலி நோ பால் வேறு கைஸ். இது விராட் கோலியோட 6 சதம் வந்திருக்கு. 30 பாலில் அவரோட 50 போட்டிருக்காரு. ஸோ டீம் இந்தியா இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் 50 போட்டு இந்தியன் டீமை காப்பாற்றிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், விராட் கோலி பவுண்ட்ரியோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. சர்ஃப்ராஸ் கானும் போடுவார் அதே மாதிரி. ஓகே, பவுண்ட்ரி கிடச்சிருக்கு சர்ஃப்ராஸ் கானுக்கு. ஸோ டெபியூட்டான மேட்ச்லேயே, நான் ரியல் கிரிக்கெட்டில் சொல்கிறேன், டெபியூட்டான மேட்ச்லேயே வந்து என்னது சர்ஃப்ராஸ் கான் 50 அடித்தார். ஸோ சர்ஃப்ராஸ் கானுக்கு லாஃப்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் தூக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் இதுவும் பயங்கரமான ஒரு சிக்ஸர், செம்மையான சிக்ஸர் சர்ஃப்ராஸ்க்கு. ஸ்பெஷலி எனக்கு சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் டெஸ்ட் இந்த பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுற 2 பிளேயர்ஸ்னால் அது ரஹானே, புஜாராவை நான் மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க இல்லாத ஒரு பார்டர் காஸ்கர் ட்ராஃபியை பார்க்க கூட முடியல. அவங்க ஐயோ சர்ஃப்ராஸ் கான் ஸ்லிப்பில் அவுட் ஆகி போயிருக்காரு. சர்ஃப்ராஸ் 42க்கு பட் சூப்பராக விளையாண்டார். 42 விராட் கோலியோட ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு 30 பாலில் 42 ரன் அடித்து அவுட் ஆனார். ஸோ சர்ஃப்ராஸ் கான் 42க்கு காலி. ஸோ அடுத்த பேட்ஸ்மேனாக அந்த துலிப் வந்திருக்காரு. அடுத்து இந்தியா 105க்கு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஏன் எஸ்பெஷலி இப்போ நான் என்னென்னா எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ விராட் கோலி தூக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் அது ஒரு சிக்ஸர் போயிருக்கு.
ஸோ கைஸ், நாளைக்கு வேறு மெகா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெகா ஆக்ஷன் சீரிஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். இல்லைனாலும் ஒரு ட்ரையாச்சும் மெகா ஆக்ஷன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் மெகா ஆக்ஷன் வரணும் முதல்ல. ஏன்னா WCC 2 பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷன்னா காசு கேட்பாங்க. ஸோ அதனால் மெகா ஆக்ஷன் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டேன். பட்டு நீங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு ரியல் கிரிக்கெட் அந்த மாதிரி இதில் மெகா ஆக்ஷன் ட்ரை பண்ணுவோம். இல்லைனா WCC 2லேயே ஒரு கொஞ்ச நாள் கழித்து மெகா ஆக்ஷன் நடத்துவாங்க, ஃப்ரீயாக நடத்துவாங்க. இந்த ஆக்ஷன் டைமில், இந்த ஏலம் டைம்லலாம் வந்து மெகா ஆக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அந்த டைம் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 120க்கு இந்தியா 4 சரி. அவுட்ரா, அவுட் காய்ஸ். ஸோ என்னாச்சு, ஒன்றும் இல்லை, லைட்டாக. ஸோ டிஆர்எஸ் போவோம். எனக்கு தெரிஞ்ச அவுட் மாதிரி தான் தெரியுது, அவுட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாட் அவுட்டாக இருக்குமா, அவசரப்பட்டிருக்கோம். அவுட்டு தான் கைஸ், இது நல்லாவே தெரியுது. நல்லா அவுட்டு, நட்டு ஸ்டெம்ப்லேயே நச்சுன்னு வந்து அடிக்குது பாலு. ஸோ ரிவ்யூவே இறந்துட்டோம். ஸோ அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. ஸோ ஸோ என் பிளான் படி 200 ரன் அடித்து டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் போகிற போக பார்த்தா ஒரு 300 ரன் அடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு பலமான நிலையில் தான் இருக்காங்க இந்தியன் டீமு. ஸோ 125க்கே 4 விக்கெட் தான் போயிருக்கு இப்போதைக்கு. ஒரு 6 விக்கெட் போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 ரன் அடிப்போம். ஸோ அதுக்கு மேலே ரன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஒரு 300 ரன் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். விராட் கோலி தூக்கி அடித்தா 6 அடிச்சிருக்காரு. ஸோ மற்ற பேட்ஸ்மென்ஸ்லாம் டக்குன்னு வந்துட்டு போகும்போது விராட் கோலி வந்து சிங்கமாட்டு நின்று ஆடினார். ஆனால் இந்தியன் டீம் இக்கட்டான சமயத்தில் தான் காய்ச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 2 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் அப்புறம் சர்ஃப்ராஸ் கானும் விராட் கோலியும் சேர்ந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு, ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது பவுண்ட்ரி போயிடுச்சு. டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியன் டீமை ஒரு 100 ரன்னுக்கு அடக்க வச்சதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து துலீப் கோல்டன் டக் சொல்கிற பாருங்க, டக் அவுட் ஆகிட்டார். ஸோ இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. ஸோ இவங்கள வச்சு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும்.
ஸோ இந்த பாலை விட்டுருவோம். ஸோ என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு. ஸோ விராட் கோலி அடிச்சிருக்காரு அண்ட் பவுண்ட்ரிங்க. செம்மையாக ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு 90 ரன் கிட்ட அடிச்சிட்டாரு இன்னைக்கு. பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் விராட் கோலி ஆல்ரெடி நிறையா செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட்டில் அதிக செஞ்சுரிஸ் அடித்த பிளேயரு விராட் கோலி தான். அதாவது இந்தியன் பிளேயராக நான் சொல்கிறேன். ஃபாரினர்ஸுன்னு எல்லா டைப் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்னு பார்க்கும்போது என்னன்னு தெரில. ஆனால் விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியானாலே விராட் கோலி பயங்கரமாக அடிப்பார். அது ஓடிஐயாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி. நோ 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 நோ. ஸோ நல்ல வேலை கைஸ், ரன் அவுட் ஆயிருக்கும். ஸோ ரன் அவுட் ரன் அவுட் ஆயிருந்தால் விராட் கோலி என்னை கண்டமேனிக்கு திட்டி விட்டுருப்பார். அண்ட் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு கைஸ். ஸோ 150 ரன்னு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டோம். ஸோ விராட் கோலி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, கிடச்சிருச்சு, சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு இப்போ மீதியில் 5 பால் நான் டொக்கு வைக்கலான்னு பிளான் டொக்கே வச்சு விளாடுவோம். எனக்கு ஏதோ இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி தெரியல, T20 மாதிரியே இருக்குது. ஒரு டெஸ்ட் ஃபீலிங்கே தரல எனக்கு அவ்வளோக்கு இந்த மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கூடிய விரைவில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் காஸ்கர் ட்ராஃபியை முடிக்கணும். நடுவில் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு 2 சீரீஸ் பண்ணுவோம். பார்டர் காஸ்கர் ட்ராஃபி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நடுவில் ஏதாச்சும் 1-2 சீரீஸ் பண்ண பார்க்கலாம். பார்டர் காஸ்கர் ட்ராஃபி நடந்துகிட்ருக்க டைம்லேயே நான் ஸோ 92 அடிச்சிருக்காரு. 92 வந்து விராட் கோலி அனாமத்தான் அவுட் ஆயிடுவாரா? இல்லை கைஸ். ஓ, விராட் கோலி அண்ட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு சிங்கிள் ஓடி இருக்கோம். ஸோ 18 ஓவர் விளாண்டுருக்கோம். 154 அடிச்சிருக்கோம். 4 விக்கெட் இழப்புக்கு. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். விராட் கோலி நல்லா செட்டாகி விளாண்டுருக்காரு. ஓ, ஒட்டம்புலியே வாங்கினாருங்க விராட் கோலி. நல்லா வயிற்றுலேயே அடி வாங்கியிருக்காரு. ஸோ விட்டுருக்காரு. அண்டு பைஸ் கிடச்சிருக்கு. 4 ரன் கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியன் கேப்டன் டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு.
ஓ நிதிஷ்குமார் ரெட்டி பா போல்டாக இருக்கார். அப்படியே நடு ஸ்தம்ப பறக்க விட்ருக்கு பால். ஸோ நீங்களே அதை பாருங்கள். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. செம்மையான ஒரு யாக்கர் போட்டு நிதிஷ்குமார் ரெட்டி கான் ஃபார் 11. ஸோ இப்போ வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு இப்போதைக்கு. ஸோ 95 ரன் ஆல்ரெடி அடிச்சிட்டோம் விராட் கோலியை வச்சு. இன்னும் ஒரு 99 ரன் அடிச்சிருக்காச்சு. ஸோ இன்னும் ஒரு ரன் தான். ஒரு ரனில் விராட் கோலி ரன் அவுட் அவுட் ஆயிடாதீங்க. ஆயிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குங்க. 99 நஜ கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி. ஐயோ விராட் கோலி பேசிகிட்டு இருக்க போது 99 ரன்னில் போல்ட் ஆகிட்டாருங்க. ஐயோப்பா ஐயோப்பா 99 ரன்னில் போல்ட் ஆகிட்டாருங்க விராட் கோலி. ஸோ செம்ம நாக்கு. ஆனால் கிங் கோலிக்கிட்ட இருந்து ஸோ சோகமாக நடந்து போகிறாரு. ஒரு செஞ்சுரி அடிக்க முடியல அவரால். ஸோ இப்போவே பவுலர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹர்ஷித் ராணா அமைச்சிருக்கோம். ஸோ வலுவான நம்ம டக்குன்னு 2 விக்கெட்டை விட்டு 163க்கே தத்தளிக்க ஆரம்பிச்சு. 6 விக்கெட் விட்டு தத்தளிச்சிட்டோமே. ஸோ செம்மையாக தான் விளாண்டுருந்தோம். எஜ்ஜு அவுட்டு. ஓ ஒரு ஆட் அவுட் கைஸ். ஆனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா டிஆர்எஸ் போவாங்க. ஸோ போயிருக்காங்க, டிஆர்எஸ் போயிருக்காங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் எடுத்துப்போம். அல்ட்ராஜ் வேணாம். ஹாட்ஸ்பாட் ரொம்ப க்ளோஸ் ஆனிச்சு. நாட் அவுட் இல்லைங்க கைஸ். அவுட்டு காய்ஸ். ஐயோ டக்குன்னு இப்படி விக்கெட்ஸை விட்டுட்டோமே. கொஞ்சம் பொறுமையாக விளாட்ணும். நம்ம பொறுமையாக இல்லாமல் கொஞ்சம் அடித்து ஆடினதில் ஸோ மட்டமான ஒரு பேட்டிங். நல்ல வலுவான நிலையில் இருந்தோன்னு சொல்லி ஒரு ½ கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே ஆஸ்திரேலியா நம்மளை முடிச்சுட்டாங்க போங்க அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா நம்மளை முடிச்சு விட்டாங்க. அதுக்குள்ளே டக்குன்னு பாஞ்சு பிடிச்சிருக்காரு. ஐயோ டக்குன்னு இப்படி விக்கெட்ஸை விட ஆரம்பிச்சிட்டோமே. வாஷிங்டன் சுந்தர் காலி. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியன் டீம் கேப்டன் வந்திருக்காரு. ஒரு 170 அடிக்க முடியுமா? ஐயோ போல்டுங்க. ஐயோ யாருங்க இப்படி பவுலிங் போடுறா? எந்த பவுலரு? ஒருவேளை பேட் கமின்ஸா? மிச்சல் மார்ஷா? ஓ ஸோ டொக்கு வச்சுருக்காங்க. ஆனால் ஓடி இருக்கோம். அடுத்த ஒரு ரன் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு 5 விக்கெட். டக்குன்னு இத்தனை விக்கெட்டை விட்டுட்டோம் நம்ம. ஸோ 164 தான் அடிச்சிருக்கோம். இருந்த நிலைமைக்கு ஒரு 200-300 ரன் அடிக்கலன்னு நான் பார்த்தேன். ஆனால் 164க்கே 9 விக்கெட் போகிற அளவுக்கு கேவலமாக விளாண்டுருக்கோம். டொக்கு வச்சுருக்கோம் கைஸ். ஸோ நீங்களே அதை பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு ஸ்கோர் போர்ட் காட்டுறேன். ஸோ கடைசியாக ஒரு விக்கெட் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு 200 ரன் அடிக்க பார்ப்போம். ஆனால் அதுவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ கடைசி விக்கெட்டையாச்சு வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சமாக ரன் அடிப்போம். ஆனால் ஆஸ்திரேலியன் பவுலிங் சைடுக்கு வந்து செம்ம கம்பேக் கைஸ் அவங்ககிட்ட இருந்து.
அச்சோ ஐயோ கேட்ச் ஆனால் விட்டுட்டாரு. அண்ட் அது ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்திலே நம்ம 163க்கே வெறும் 4 விக்கெட் தான் விட்டுருந்தோம். ஆனால் அடுத்த ஒரு ரன் எடுக்கிறதுக்குள்ளே வந்து என்னது டக்குன்னு என்னது 4 விக்கெட்டை சீக்கிரம் விட்டு எப்படிமா இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். 172க்கு 9 விக்கெட்டே போய் தொலைஞ்சிருச்சு. ஐயோ நட்டோ இது டிஆர்எஸ் எடுப்போம். டிஆர்எஸ் போவோம். தேர்ட் அம்பையர்கிட்ட போயிருக்காங்க. இது நாட் அவுட்டாக இருக்கணும், இல்லைன்னா கதை முடிஞ்சு. என்ன நடக்குது? அண்டு அவுட்டு தான் கைஸ். இது 200 ரன் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 172க்கே 10 விக்கெட்டு ஆள் அவுட்டு. என்னது நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு கேவலமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ விராட் கோலி அதிகபட்சம் 4 பேட்ஸ்மேன் 3 பேட்ஸ்மேன் டக் அவுட்டு. வெறும் விராட் கோலி சர்ஃப்ராஸ் கானும் மட்டும்தான் அது நல்ல பர்ஃபார்மன்ஸ், மற்றபடி யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் 172க்கே ஆல் அவுட் ஆகிட்டோம். ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து இவர் தாங்க வந்தார், விக்கெட் எடுத்தார். ஜாஸ் ஹேசல்வுட் 3, மிச்சல் ஸ்டார்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு விக்கெட்டை பிரித்து எடுத்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், நம்மளால் ஆட்டோ ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்கிப் கரண்ட்டுக்கு 20,000 காயின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு 3,000 காயின்ஸ் தான். என்னங்க ஆஸ்திரேலியா இப்படி ஒரு பலமான நிலைமையில் இருக்கானுங்க. 146க்கே 3 காய்ஸ். கொஞ்சம் ஸ்கிப்பை போட்டேன். ஆனால் ஆஸ்திரேலியா 190க்கே வெறும் 4 விக்கெட் தான் போயிருக்கு. அண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க கேப்பில் பவுண்ட்ரி தடுத்துருக்கலாம். 1 மினிட்கே. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கிப். ஆஸ்திரேலியா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கைஸ். இன்னும் பயங்கரமாக 229க்கே அவங்களுக்கு ஒரு 6 விக்கெட் தான் போயிருக்கு. ஆனால் இன்னும் இந்த நான் இன்னைக்கு ஸோ ஆஸ்திரேலியா செம்மையாக விளாண்டுருக்காங்க. செம்மையாக விளாண்டு இன்றைக்கி டேவே உங்களுக்கு இன்றைக்கி 251 ரன் அடித்து செம்மையாக லீடு வச்சுருக்காங்க. எழுபத்தொம்போது ரன்னுக்கு 80 ரன்னுக்கிட்ட லீடு வச்சுருக்காங்க. ஐயோ. ஸோ ஆஸ்திரேலியாவை 110க்கு தான் ஆல் அவுட்டே பண்ண முடிஞ்சுது. நம்ம ஒரு விக்கெட் கூட எடுக்கல, ஒரு பால் கூட நம்ம 2 பால் தான் போட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப்பை தான் போட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை